राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद। भारत माता की जय। மகோன்னதமான சமர்த்த ராமதாசருடைய அழகான வைபவம். சமர்த்த ராமதாசருடைய வைபவம் அப்படின்னு சொல்லும் பொழுதே கூடவே சத்ரபதி சிவாஜி ராஜேவினுடைய வைபவமும் சேர்ந்து வந்துடும். சரியா? இன்னைக்கு நான் பெங்களூர்ல இருந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். சிவாஜியோட அப்பா ஷாஹாஜி எல்லாம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்த இடங்கள் தான் இதெல்லாமே. அதனால சத்ரபதி சிவாஜி ராஜேவுக்கு பெங்களூரோடையும் ஒரு சம்பந்தம் உண்டு. இங்கிருந்து தான் ஜீஜாய் கிளம்பி மகாராஷ்டிராவில் போய் அவர் சொந்த ஊர் அங்கதான் இருந்துட்டு சிவாஜி அவ்வளவு அழகா ஜம்முன்னு கொண்டு வர. அத்தனை விசேஷம் சத்ரபதி சிவாஜி ராஜே. சரியா? நம்மெல்லாம் இன்னைக்கு சொல்ல முடியா ஸ்வராஜ்யம், இந்து சாம்ராஜ்யம், இந்துஸ்தானம், நிறைய விஷயங்கள் பேசுறோம். இதெல்லாம் ஒரு 300-400 வருஷங்களுக்கு முன்னாடியே பேசி அதை சாதிச்சு காட்டினவர்கள் சமர்த்த ராமதாசரும் சத்ரபதி சிவாஜி ராஜேவும். அப்படி ஒரு ஓய்வு வீழ்ச்சல் இல்லாத ஒரு பெரிய ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிண்டே இருந்தார் சிவாஜி ராஜே. ஓடிண்டே இருந்தார். ஏன்னா சில பேருடைய வாழ்க்கை கர்மயோகி. அவெல்லாம் உலகத்திற்காக வர, உலகத்துக்கான விஷயங்கள்ல அத்தனை ஸ்ரத்தையோட கிருஷ்ணா யாரோ சில பேர் ஓடிண்டே தான் இருப்பார்கள் இந்த உலகத்திற்காக, அவளுக்காக ஓடுறது. இப்ப நாமெல்லாம் ஓடுறோம் அப்படின்னா நமக்காக, நம்ம குடும்பத்திற்காக, நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய சந்தோஷத்திற்காக, நம்முடைய லட்சியங்களுக்காக. நாம் எல்லாரும் உலகம் இதுக்கு சப்போர்ட் பண்ணணும், நம்ம கூட இருக்கவா அதை சப்போர்ட் பண்ணணும் இப்படின்னு எதிர்பார்ப்போம். சில பேர் உலகத்திற்காகவே லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோன்னு சொல்லி இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் அவர்களுடைய ஆனந்தம் இதை பிராதான்யமா வச்சு ஓடிந்திருப்பார்கள். மகாத்மாக்கள் எல்லாம் ஓடுவா. அந்த மாதிரி ராஜ ரிஷிகளான ராஜாக்கள், குலசேகர ஆழ்வார், மகாராஜா சுவாதி திருநாள், சத்ரபதி சிவாஜி ராஜே, நிறைய பேர் உண்டு. அவளுக்கெல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் மேல அவ்வளவு தூரம் ஒரு பிரீத்தி. அந்த ஜனங்களுக்காக எவ்வளவு வேணாலும் முயற்சி பண்ணுவா. அவளுடைய உடல் பலம், மனோபலம், புத்தி பலம் இதை தாண்டி ஓடும். அதாவது நம்ம சாதாரணமா சொல்லுவோம் 100 யானை பலம், 1000 யானை பலம்னு புராணங்கள்ல சொல்லுவோம். குவளையாபீடம் யானையை பத்தி சொல்லும் பொழுது 10,000 யானைகளுடைய பலம் அவர்களுக்கு உண்டு, அதுக்கு உண்டுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த மகாபாரத பார்த்தோம்னா மகாரதன், அதிரதன் அப்படின்லாம் போஸ்ட் உண்டு. ஒரே சமயத்தில் இத்தனை பேரோட சண்டை போடக்கூடிய கெப்பாசிட்டி உடையவர்கள். அப்படி இப்போ பார்க்கலாம், நம்ம கல்யாணத்தில் நம்ம வீட்டிலலாம் சமைக்கிறது ஒரு 3-4 பேர், அதுக்கே அபாடான்னு வளர்ச்சி போயிடுவோம். ஒரு 20-30 பேர்னாலே பயமா இருக்கும். 50-100 பேர் இன்னும் கஷ்டம். 500-1000 பேர்னா
ஆனா கல்யாணத்துல அந்த சமையல் வேலை பண்றவா சர்வசாதாரணமா ஒரு 500 பேருக்கு 1000 பேர் கட 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 கடன்னு சமையல் பண்ணுவா. அவ்வளவு மெனு பண்ணுவா. ஒரு 10 பேரு ஒரே சமயத்துல 100 பேருக்கு அவ்வளவு அழகா கடகடன்னு பரிமாறிட்டு இருப்பா. 10 பேர் தான் லைன்ல வந்துட்டே இருப்பா. ரொம்ப அழகா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கெப்பாசிட்டி உண்டு. அந்த மாதிரி சில ராஜாக்கள்லாம் உலகத்திற்காகவே அவளுக்கு அப்படி ஒரு கெப்பாசிட்டி வந்து அவளுக்கு வந்து ஒரு 100 பேருக்காக யோசிக்க முடியும், 1000 பேருக்காக யோசிக்க முடியும். நினைச்சு பாருங்களேன். இப்ப சாதாரணமா குடும்பத்தில் இருக்கிற சம்சாரிகளுக்கு அவ குடும்பத்தை பத்தி யோசிக்கிறதுக்குள்ளேயே ஐயோ தலையெல்லாம் என்னமோ பண்றது, யோசிச்சு எனக்கு முடியவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். வீட்டில் இருக்கக்கூடிய 4-5 பேருக்கு டெய்லி சமைக்கிறதுக்கே ஸ்திரீகளுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆயிடும். ஆனா ஒரு தேசம், அதுவும் முகலாயர்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருந்த ஒரு காலகட்டம், அதுல ஒருத்தன் இவ்வளவு பேருக்காக யோசிச்சு இத்தனை தூரம் போராடணும்னா என்ன ஒரு மனோபலம் அவனுக்கு இருக்கணும், எத்தனை ஒரு மனோபலம் இருக்கணும், எவ்வளவு ஒரு விசாலமான ஹிருதயம் இருக்கணும், எவ்வளவு முயற்சி இருக்கணும். நிஜமாக ஒரு ராஜ்ய பரிபாலனம்ன்றது ஈஸிலாம் கிடையவே கிடையாது. நம்பிக்கை துரோகங்கள், சூழ்ச்சிகள், வஞ்சகங்கள், ஏமாற்றக்காரர்கள், சுத்தி இருக்கிறவாளுடைய வெளிநாட்டினுடைய இன்ஃப்ளூயன்ஸ், தாக்கம், இது எல்லாம் தாண்டி ராஜ்யத்தை நடத்தணும். ஜனங்களை பாதுகாப்பா பார்த்துக்கணும். இல்லை மழை அதிகமா பெய்யும் சமயத்துல மழையே இல்லாம இருக்கும், உள்நாட்டு கலவரங்கள் இருக்கும், உள்நாட்டுக்குள்ளேயே துரோகிகள் இருப்பார். இவ்வளவும் கடந்துதான் ஒரு ராஜ்ய பரிபாலனம் அப்படின்ற ஒரு விஷயம். அப்ப எவ்வளவு மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்கணும் யோசனை பண்ணி பாருங்க. அதான் மகாத்மாக்கள் எல்லாரும் திரும்ப திரும்ப சொல்லுவார், மென்டலி ஸ்ட்ராங் ஆகுங்கோ. மென்டலி நம்ம ஸ்ட்ராங் ஆனோம்னா நிறைய விஷயங்களை சாதாரணமா பண்ண முடியும். அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்ல மென்டல் ஸ்ட்ரென்த் வேணும். அந்த ஆலமரம் எத்தனை மழை அடிச்சாலும் எத்தனை புயல் அடிச்சாலும் நிக்கிறது இல்லையா, அந்த மாதிரி நிக்கணும். மகாத்மாக்களை சொல்லும் பொழுது மலை போலே அப்படின்னு சொல்லுவா. மலை மாதிரி அசராம நிக்கணுமா. அப்படி ஒரு மனோபலம் உங்க எல்லாருக்குமே சித்திக்கணும். அப்படி ஒரு மனோபலம் உடையவன் தான் சத்ரபதி சிவாஜி. அந்த மனோபலத்துக்கு காரணம் சமர்த்த ராமதாசருடைய சங்கம், அவருடைய அட்வைசர்ஸ், அவருடைய வழிகாட்டுதல், அவருடைய ஆசிர்வாதம். இந்த குருவினுடைய கிருபை அப்படின்றது, குருவினுடைய ஆசிர்வாதம் அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய சவாலான காலகட்டங்கள்ல தான் நமக்கு புரியும். நம்ம நினைச்சுப்போம் ரொம்ப சவாலான காலகட்டத்தை எப்படியோ தாண்டி வந்துட்டோம், எப்படியோ அந்த சோதனையான சமயங்கள்ல தாண்டி வந்துட்டோம். அந்த சமயத்துல நம்மளை பிடிச்சு நிறுத்தி நமக்கு அந்த பலத்தை கொடுத்து அந்த ஒரு காலகட்டத்தை தாண்ட வச்சது குரு கிருபை. நங்கூரம் போலே. எப்படி சின்ன குழந்தையா இருக்கும்போது நிறைய சேலஞ்சஸ் உண்டு. ஆனா அப்பா அம்மாவுடைய பலத்தினால ஃபைனான்சியல் சப்போர்ட், மென்டல் சப்போர்ட், பிசிக்கல் சப்போர்ட், எல்லா சப்போர்ட் அவ பண்றா இல்லையா. அதனாலே தான் குழந்தைகளால சாதாரணமா வாழ்ந்துட்டு போக முடியாது. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில குரு கிருபை அப்படின்றது சவாலான காலகட்டங்கள்ல நமக்கு அப்படி கூட நின்று வழி காற்றல். சத்ரபதி சிவாஜியினுடைய பெரிய பலம் சமர்த்த ராமதாசர். சத்ரபதி சிவாஜி தட்சிண தேசம் எல்லாம் ஜெயிச்சாச்சு, வந்துட்டான். சம்பாஜி ராஜேவனுடைய போக்கு, அவனுடைய அதிருப்தி, இதெல்லாம் சிவாஜி மனசை ரொம்ப பாதிக்கிறது. ஏற்கனவே கொஞ்சம் அவனுக்கு உடம்பும் முடியலன்னா அவ்வளவு தூரம் ஓடிண்டே இருந்த ஒரு உடம்பு, தன் உடம்பை பத்தி அவன் கவலைப்பட்டதில்லை, பெருசா ரெஸ்ட் எடுத்துட்டதில்லை, ஒரு ரிலாக்ஸா. ஆனா அவன் ரிலாக்ஸா இருக்க முடியாது. அவன் இருந்த காலகட்டம் அப்படி ஒரு காலகட்டம். எப்படி பாண்டவர்களுக்கு ஒரு துரியோதனனும் அந்த மாதிரி சத்ரபதி சிவாஜிக்கு ஒரு அவுரங்கசீப்பு அந்த முகலாயர்களும் இருந்தார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் அவன் வாழ்க்கை. அதுவும் பிள்ளையே வந்து முகலாயர்களோடலாம் போறான் அப்படின்னு ரொம்ப ரொம்ப நொந்து போயிடும். ஆனா கடைசியில ஒரு வழியா சம்பாஜி புரிஞ்சுட்டான், சத்ரபதி சிவாஜியினுடைய பிள்ளை சரி
அவன் பண்றது தப்பு அப்படின்னு புரிஞ்சுட்டான். அப்புறம் சிவாஜி அவனுக்கு தெரியாமலேயே அவனுக்கு பின்னாடி ஒரு ஆட்களை அனுப்பி அவனை பத்திரமா காப்பாற்றி கொண்டு வர முகலாயர்களிடத்துலேருந்து. அப்புறம் தான் அவனுக்கு புரியுது அப்பா இவ்வளவு பெரியவர் அப்படின்னு. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் சிவாஜி சம்பாஜியை பார்த்து ஒரு இடத்துல பேசுறார். சரி எல்லாம் ஒன்றும் பிரச்சனை எல்லாம் இல்லைப்பா, சரி பண்ணிக்கலாம்ப்பா, உன்னுடைய சித்திக்கு அவளுடைய பிள்ளைக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும்னு இருக்கு, ஒன்றும் வேண்டாம் எல்லாத்தையும் நான் உனக்கே தரணும். அப்போ சம்பாஜி சொல்றார் இல்லைப்பா அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை. சிவாஜி ராஜேவனுடைய அந்த தியாகம், அந்த தவம், அந்த முயற்சி இதெல்லாம் அவனுக்கு புரிஞ்சு கொடுத்து. சில சமயத்தில் நம்ம கூட இருக்க நம்மளை புரிஞ்சுக்க மாட்டான், நம்மளை வந்து தப்பாக நினச்சிப்பா, இல்லாட்டி நம்மளிடம் விலகி போவா, நம்மளை பற்றி ஒரு அபிப்பிராயம் யாரோ சொல்றதை வச்சு தீர்மானம் பண்ணிடுவா. அந்த மாதிரி சமயங்களில் ஒரு நிதானமும் ஒரு நம்பிக்கையும் நமக்கு வேணும். நான் எப்பொழுதுமே மனசு எப்போ ரொம்ப பலகீனப்படுவோம்னா நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவா நம்மளை புரிஞ்சுக்கல, இல்லாட்டி நம்மளுடைய விஷயங்களை ஒழுங்கா ஒத்துக்கிறது இல்லை அப்படின்னும் பொழுது மனசுல ரொம்ப பாதிச்சிடும். பெரிய கர்மயோகி எல்லாம் உண்டு, ஆனாலும் மனசளவில் அந்த பாதிப்புன்னு வரும். ஆனால் அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் சிவாஜி ராஜே சமர்த்த ராமதாஸுடைய உபதேசங்களை நினச்சி ஜெயிச்சுட்டு வந்தான். அப்புறம் கூட சொல்ற சம்பாஜி ராஜே கிட்டப்பா உனக்கு இந்த மாதிரி இடங்கள்ல நான் ராஜ்யத்தில் கொடுக்குறேன், அவனுக்கு இன்னொரு பக்கம் ராஜ்யத்தை கொடுக்குறேன், அழகாக பிரித்து கொடுக்குறேன்லாம் சொல்ல சம்பாஜி ராஜா ஒன்றுமே வேண்டாம்ப்பா உங்க திருவடி நாளில் இருந்தா போதும்னு எல்லாம் சொல்லிட்டான். சிவாஜி ராஜா கொஞ்சம் மனசுல ஒரு சமாதானம் வருது. ஆனாலும் சிவாஜி ராஜேவனுடைய இளைய மனைவி வந்து சம்பாஜியை வந்து பட்டத்துக்கு வரவிடக்கூடாதுன்னு அவ்வளவு முயற்சிகளும் அவர் பண்ணிட்டு இருக்கார். சிவாஜி ராஜேக்கு கொஞ்சம் என்னடா அது இந்து சாம்ராஜ்யம் எவ்வளவு பெருசா எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்கோம், இது என்ன கைகேயி மாதிரி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு பார்த்தா உடம்பும் அவனுக்கு கொஞ்சம் அந்த வியாதி மாதிரி, மனசு பலகீனம், ரெஸ்ட் எடுக்கல, தானாவே உடம்புல வியாதி வருது. அப்போ அவன் பார்க்கறான் இதெல்லாம் எனக்கு சமாதானம் வேணும், நான் நேர சஜ்ஜன்கட் போறேன், சமர்த்த ராமதாசரோட கொஞ்ச நாள் இருக்கேன்னு கிளம்பி வரான். வந்து சமர்த்த ராமதாசரோட சஜ்ஜன்கட்ல இருக்கான். சமர்த்த ராமதாசர் கூடவே இருக்கான், அழகா அவர் சொல்றதை கேட்கிறான். வேற ஒண்ணுமே சாதாரணமா அவன் தானே கேள்வி கேட்பான், சமர்த்த ராமதாசர் பதில் சொல்லுவார், அப்படிதான் போயிட்டு இருக்கு. இந்த தடவை சிவாஜி ராஜே ஒண்ணுமே கேட்கல, அவன் பாடி உட்காந்துருப்பான், சமர்த்த ராமதாசர் சொல்றதை கேட்பான். சஜ்ஜன்கள் அங்கங்க உட்காந்து தியானம் பண்ணுவான், பிரவச்சனம் அட்டன் பண்ணுவான், ஆரத்தி அட்டன் பண்ணுவான், பிரசாதம் சாப்பிடுவான். ஒரு என்ன சொல்றது, ஒரு ராஜரிஷி மாதிரி அப்படி ஜடபரதர்ல ராஜ்யத்திலேருந்து ஒதுங்குறாரோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு சிவாஜி ராஜே போயிட்டு இருக்கான். சமர்த்த ராமதாசரும் ஒன்றும் சொல்லலை. சிவாஜி தனியா சாதாரண நிறைய ஆளருக்கு பாவெல்லாம் சொல்லுவார், இந்த வாட்டி ஒண்ணுமே சொல்லலை. சில நாள் அங்க இருந்தான். சமர்த்த ராமதாசர் தலையில கை வச்சு நல்லா ஆசீர்வாதம் பண்ணார். நிம்மதியா இரு, மனசு சமாதானம் அடையட்டும், நீ உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பகவான் என்னெல்லாம் உத்தரவு கொடுத்தானோ எல்லாம் அழகா நீ பண்ணியிருக்காய், மனசு ரிலாக்ஸ்ட் ஆகட்டும் அப்படின்ட்டு. யூஸ்வலா அப்படி சொல்ல மாட்டார், அது பண்ணணும் இது பண்ணணும் எல்லாம் சொல்லுவார். இந்த வாட்டி பகவான் சொன்னபடி அவன் சொன்ன எல்லாம் நீ பண்ணிட்டோடா, நிம்மதியா கொஞ்சம் உடம்ப பார்த்துக்கோ, மனசு சமாதானம் அடையட்டும் அப்படின்னார். சிவாஜி ராஜேவும் கேட்டுட்டான், கொஞ்சம் சமாதானமானான். ஆனா நிறைய ரெஸ்ட் தேவைப்பட்டது. சரி இங்கேயே இருந்த எல்லாரும் பிஸியா, எல்லாரும் அழகா சத்சங்கம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, நான் இங்க உட்காந்து ரெஸ்ட் எடுக்க முடியாது, ஒரு ஆசிரமத்தில் உட்காந்து சமர்த்த ராமதாசர் வேற இங்க இருக்கார் சொல்லிட்டு அவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு நான் கிளம்புறேன் குருநாதா அப்படின்னா, சந்தோஷமா கிளம்புடா அப்படின்னு சொல்றார். சந்தோஷமா கிளம்புன்னு ஆசீர்வாதம் பண்றார். சிவாஜி ராஜே கிளம்புறான், வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்புறார். யூஸ்வலா சமர்த்த ராமதாசர் வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்ப மாட்டார், நான் கிளம்புனா கிளம்பிக்கோ அவ்வளவுதான். ஆனா அந்த டைம் வாசல் வரைக்கும் வரார். வாசல் வரைக்கும் வந்து சிவாஜி ராஜேவை ஒரு ஆலிங்கனமும் பண்ணிட்டு அவன் கிளம்பரை போற வரைக்கும் பார்த்துட்டு சிவாஜி ராஜே திரும்பி திரும்பி பார்த்துட்டே போறான்.
அவன் கண்களில் ஒரு கண்ணீர், ஒரு ஒரு கம்ப்ளீட் ஃபீலிங் வந்துருக்கு அவனுக்கு, ஒரு கம்ப்ளீஷன் ஃபீலிங். சமர்த்த ராமதாஸ் இப்படி அந்த அவன் கிளம்பி கண்ணில் மறைகிற வரைக்கும் அப்படி பார்த்துட்டே இருக்கார். கண்ணில் தண்ணி வருது, தொடச்சிக்கிறார். யூஸ்வலாக சமர்த்த ராமதாசர் அப்படிலாம் ஆக மாட்டார், ரொம்ப ரேரஸ்ட் ரேர், கல் மாதிரி தான் இருப்பார். அன்னைக்கு என்னமோ அப்போ பக்கத்தில் சிஷ்யன் இருக்கார். என்ன ஆச்சு குருநாதா, இப்படிலாம் வந்து நீங்கள் வழி அனுப்ப மாட்டேன், என்ன உங்கள் கண்ணில் கண்ணீர்? இப்போ சமர்த்த ராமதாஸ் சொல்கிறார், சிவாஜி ராஜ கிளம்புறதுக்கான சமயம் வந்தாச்சு. தூக்கி வாரி போடுறது. சிவாஜி ராஜேவா? அவன் வந்த வேலை முடிஞ்சாச்சு, கர்மா முடிஞ்சாச்சு. அவன் இந்து சாம்ராஜ்யத்துக்காக அவன் என்னெல்லாம் உழைக்கணுமோ எல்லாம் உழைச்சி முடிச்சாச்சு. இந்த வியாதியும் அவன் கிளம்புறதுக்காக ஒரு வழி. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்றும் இல்லையா. இப்போ பரீட்சித் மகாராஜனுக்கு வந்து இந்த பிராமண பிள்ளையுடைய சாபம் அப்படின்னு சொல்லி, அது ஒரு எல்லாமே எப்படின்னா ஒரு காரணம் வேணும், அவ்வளோதான். கிளம்புறதுக்கு ஒரு காரணம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம். பீஷ்மருக்கு அம்பிப்படுக்கைன்னு ஒரு காரணம். மகாத்மாக்கள் எல்லாரும் ஏதோ ஒரு கிளம்புறதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி அந்த கர்மா எல்லாம் முடிஞ்சாச்சு. இந்த அவன் குடும்பத்தில் உண்டாகிற விஷயங்கள்லாம் கூட அவனுக்கு வந்து ஒரு விரக்தி வரணுமா. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, நம்ம வேலை பண்ணிகிட்டே இருப்போம், எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும், ஓடிண்டே இருக்கும், ஆனால் பழகி போயிடுது மிஷினுக்கு. அது உடம்புக்கும் புத்திக்கும், மிஷின் தானே உடம்பு. அந்த பற்றுதல் விட்டு போகணும்னா அந்த மனசு கொஞ்சம் அடிவாயினா பற்றுதல் விட்டு போகும். இது ஒரு ரகசியம். நம்ம பரதருக்கு அப்படிதான் ஆகிறது. மானா ஆயிடுறார், அதன் பிறகுதான் மனசு அப்படியே விட்டு போயிடுறது. அதுக்கப்புறம் தான் மனுஷனா வந்த பொழுது கூட அந்த பற்றுதல் இல்லாமல் இருக்கார். இது ஒரு மெத்தட். அது மகாத்மாக்கள் அவளுக்கெல்லாம் அந்த பற்றுதலை விடுறதுக்கு சில சம்பவங்கள் போதும், அதுதான் சில நிகழ்ச்சிகள் அப்படியே விட்டுடுவார்கள். அது தவிர அந்த இப்போ நமக்கே வந்து ஒரு கம்ப்ளீஷன் வரப்போகிறது அப்படின்னா ரைட் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி விட்டுட்டு வருவோம். இப்போ ட்ரெயின்லலாம் ஏறுவோம், ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்போம். இன்னும் 2 மணி நேரத்தில் இறங்க போகிறோம், 1 மணி நேரத்தில் இறங்க போகிறோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ட்ரெயினில் சீட்டில் இருக்க அந்த பந்தம் எல்லாம் விட்டு போகும். சாமானை கொண்டு போய் ஸ்டேஷனில் அந்த லக்கேஜ் கொண்டு டோர் பக்கத்தில் வைக்கலாம், இறங்கினோம் அடுத்து என்ன பார்க்கணும், அவ்வளோ. இந்த ட்ரெயின் ஜேர்னி அதே ட்ரெயினில் தான் ஒரு 10 மணி நேரத்துக்கு முன்னாடி 8 மணி நேரம் முன்னாடி ஏறி இருப்போம். அப்போ இருந்த உற்சாகம் இந்த டியூரேஷன் குறைய 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 வரை அப்படியே விட்டு போகும். ட்ரெயின் விட்டு இறங்கியாச்சுன்னா அதுக்கப்புறம் ட்ரெயினை பார்க்கவே மாட்டோம். நம்ம பாட்டுக்கு அடுத்த வண்டியை பார்க்கலாமா, ஸ்டேஷன் விட்டு வெளில போகணும், அவ்வளோதான். இந்த ட்ரெயின் நிற்கிறதா, அது கிளம்புறதா, ஆஹா இவ்வளோ தூரம் ஐஷன் வந்ததே பார்த்துட்டு கை காட்டிட்டு போவோம், ஒன்றுமே கிடையாது. இறங்கியாச்சு, எனக்கு இதுக்கு மேலே எனக்கு இதோட சம்மந்தம் இல்லை. ஸோ இந்த ஒரு மைண்ட் செட் வரும். அது ரொம்ப அழகாக இருக்கும். மகாத்மாக்கள் இவெல்லாம் சாதாரணமாக அப்படி கிருஷ்ணன் அப்படி தான் பண்ணுறான். யாதவ கூட்டத்துக்கு எல்லாரையும் ஐஷண்டு வரான், பர்பஸ்ஃபுல்லாக சோம்நாத்துக்கு ஐஷண்டு வந்து விரதமெல்லாம் இருக்க வச்சு அவள்லாம் அந்த கல்லெல்லாம் குடிக்கிறா. இவாள்லாம் சண்டை ஆரம்பிக்க போகிறான்னு தெரிஞ்ச கிருஷ்ணன் இப்படி தனியாக கிளம்பி போய்ட்றான். இந்த கரக்கல் எல்லாம் நடந்துருக்கு, ஆர்கியூமெண்ட் நடந்துருக்கு. சாதாரணமாக இந்த மாதிரி நிறைய கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிடுவான். அன்றைக்கின்னு பார்த்து யாரும் கிருஷ்ணனை கூப்பிடல. இவாளுக்குள்ள நீ பெரியவனா நான் பெரியவனான்னு சண்டையை ஆரம்பிச்சாச்சு. சுவாமி இதெல்லாம் பார்த்துன்னு அப்படியே போகிறார். அவர் பின்னாடியே பலராமனும் போயிடுறார், இவா பின்னாடியே தான் உத்தவனும் போகிறான். அப்படியே விட்டுட்டான் சுவாமி. அவ்வளோ ரைட், இந்த யாதவ கூட்டத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு விட்டுட்டு போகிறான் சுவாமி. ஏன்னா இந்த கூட்டம் இருந்ததுன்னா என்ன ஆகும்னா, நாங்கள்லாம் கிருஷ்ணனுடைய கூட்டம் சொல்லி அடுத்த அக்கிரமம் அவள் பண்ண ஆரம்பிப்பாள். அவளுக்கு அந்த ஒரு பீக்கில் வந்துட்டாவா, நாங்கள்லாம் கிருஷ்ணனோட ஆள், நாங்கள்லாம் பாக்கியசாலிகள். அப்போ அந்த கூட்டத்தை யாரும் அடிக்க முடியாது. சுவாமி வந்து பார்த்தார், இந்த கூட்டத்தை மற்றவா வந்து அடிக்கூடாது, நானே அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவளுக்குள்ளேயே அடிக்கிற மாதிரி பண்ணிட்டு தான் சுவாமி கிளம்புறார். பற்றுதலே இல்லாமல் சுவாமி போய் உட்காந்துடுறார். அப்போ தான் உத்தவனும் போகிறான் பின்னாடி. அது எப்படி கிருஷ்ணன் விட்டுட்டு போகிறாய், அவ்வளோதான். இதே கிருஷ்ணன் 11 வயசில் பிருந்தாவனை தொட்டு போவான். வேறு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியாச்சு. அவளுக்கு இந்த ஸ்மரணை போதும், இதை வச்சு நான் வாழட்டும். யோசிக்கவே மாட்டான் கிருஷ்ணன். கோபிகள் அவ்வளோ தடுத்து நிறுத்துறான். வரேன்னு சொல்லிட்டு போனேன், திரும்பி கூட பார்க்கலையா. கோபிகள் அதான் பார்க்க, அதை எப்படி திரும்பி கூட பார்க்காம போக முடியும் உன்னால? அது எப்படி இவ்வளோ வருஷம் பழகிட்டு இப்படி எல்லாம் பழகிட்டு யசோதா நந்தகோபர் கூட போயிட்டு திரும்பி வரமாட்டான். அந்த கோபிகள் ஜட்ஜ் பண்ணிட்டான், இல்லை அவன் திரும்பி வரமாட்டான்.
அதே மாதிரி தான் சுவாமி திரும்பி திரும்பிலாம் பார்க்கவே இல்லை. அவள் தான் புலம்பின்னு இருக்கா, அழுதுன்னு இருக்கா. அது முடிஞ்சாச்சு இல்லையா அவ்வளோ. அதுக்கப்புறம் நமக்கு தான் அந்த ஒரு லேக் உட்காந்துட்டு இருக்கும். இப்படி இருந்தது அப்படி இருந்தது. இந்த சண்டே முடியும், 2 நாள் லீவ் முடிஞ்சுடுத்து, மண்டே போனேன். மகாத்மாக்கள் அது முடிஞ்சாச்சு, அடுத்த வேலையை ஆரம்பிப்போம், அவ்வளோதான். அதில் கொஞ்சம் கூட அவளுக்கு அந்த ஒரு லேக் எல்லாம் இருக்கவே இருக்க. முடிச்சாச்சு, அதுக்கப்புறம் அந்த லேகும் இருக்காது, முடிஞ்சு போயிடுத்தேன்னு லேகும் இருக்காது. அது முடிஞ்சாச்சு, அடுத்த வேற ஒன்றை பார்ப்போம். அப்போ சிவாஜி ராஜேவுக்கும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் கரெக்டாக. அதுக்கு தான் வந்தான், குருநாதரோட இருந்தான். சமர்த்தராமதாசரும் சாதாரணமாக அவனுக்கு கர்மயோகம் எல்லாம் சொல்லுவார். இந்த வாட்டி கர்மயோகம்லாம் சொல்லனா, பண்ணனுடைய கர்மாலாம் பண்ணியாச்சு. அவன் இனிமேல் அவன் பண்ண கர்மாவெல்லாம் அப்படி பகவத் சமர்ப்பணம் பண்ணிட்டு தான் இருக்கான். பகவத் சமர்ப்பணமாக பண்ணிட்டு இப்படியே அந்த உடம்புல இருக்க பற்றுதல் எல்லாம் விட்டுட்டு, சரி குடும்பம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாம் பண்ணியாச்சு, இனி இந்த குடும்பத்தை விஷயத்தெல்லாம் போட்டு மனசில் போட்டு அலட்டிக்க கூடாது, அந்த ஒரு ஸ்டேட்டஸ் வரணும். அது ஒரு அழகான விஷயம். அது எல்லாருக்கும் வராது. அது எல்லாராலையும் அந்த பக்குவம்ன்றது குரு கிருப்பையினால தான் வரணும். நான் பண்ணுறது பண்ணியாச்சு ரைட் அப்படின்றது நான் சில பேர்கிட்ட பார்த்துருக்கேன். ரொம்ப அழகாக அப்படியே அதில் வெறுப்பு, இனிமேல் முகத்தை முடிக்கலன்னா பாரு, இனிமேல் உங்களை பற்றி நினைக்கிறேன்னா, இந்த வசனம் எல்லாம் பேசுகிறவா யாரும் விட மாட்டா, விடுறவா யாரும் பேச மாட்டா. இது சிம்பிள் லாஜிக். சிவாஜி ராஜா ஒரு கம்ப்ளீஷன் வந்துவிட்டான், அதனால தான் கிளம்புறான். அப்போ கூட இருக்க சிஷ்யன் கல்யாண் சுவாமியோ உத்தவ் சுவாமியோ சிவாஜி ராஜன் அவளுக்கு தாங்க முடியல, அழுக வருது. எத்தனை நாள் அப்படின்ற சமர்த்தராம சொல்ல, கரெக்டாக 60 நாள் இருப்பான். சொல்ற 60 நாள், 60 நாள் தான் அவனோட வாழ்க்கை இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்ல. சிவாஜி ராஜாக்கு எதுவும் இதெல்லாம் சொல்லலை. ஆனால் மனத்தளவில் அவனுக்கு இங்கே பண்ணுறதெல்லாம் பண்ணியாச்சு, இனி அப்படியே பகவத் தியானம் பண்ணிட்டு அப்படி கேட்ட விஷயங்கள் பக்தி விஷயத்தில் மனசை செயல்படுத்து. திரும்பி திரும்பி இந்த பொண்டாட்டி, இந்த பிள்ளைகள், இவாளுடைய அந்த வாரிசு சண்டை, எதையும் நீ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நேரடியாக அதுவுமே சொல்ல சிவாஜி ராஜா, நேரடியாக சொல்ல. ஆனால் அவனுக்கு அந்த மனசுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பலம், பக்குவம், தைரியம், நம்பிக்கை, அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் எல்லாம் அப்படி கொடுத்துட்டார். சிவாஜி ராஜா கிளம்பி போயிட்டார். மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ஸோ சிவாஜி ராஜே கிளம்புறான்னா பின்னாடியே சமர்த்த ராமதாசன் கிளம்பிடுவார்னு அர்த்தம். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா. जय भोलो सीता रामचंद्र भगवान की जय. जय भोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद, भारत माता की जय. राधे कृष्णा.